இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகா யோகான்னு சொல்றாங்களே தவிர கிளாஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாங்க. கேட்டா எனக்கு உடல் பிரச்சனை சார், குழந்தைங்க அழுது ஸ்கூலுக்கு போகணும், எழுந்துக்க முடியல. ஏன் பிரச்சனை? பிரச்சனை யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. தயவு செய்து யோகாக்குள்ள வாழ்கிறவர்கள் இதர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் அந்த 1 மணி நேரத்தை தயவு செய்து ஒதுக்கினீங்கன்னாக்கா, 1 மணி நேரம் நீங்க பர் டே யோகாக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னாக்கா 23 மணி நேரம் ஜம்முன்னு எனர்ஜெட்டிக்கா ஆரோக்கியமா புத்துணர்ச்சியோடு நாள் முழுக்க இருக்கலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை உங்கள் முன்னாடி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்போஸ் உங்களால யோகா செய்ய முடியல, அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க. தட் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யோகா தான். வாக்கிங்கான்னு போங்க. இந்த 2 பயிற்சியுமே இல்லாம இருந்தீங்கன்னாக்கா வாழறதே வேஸ்ட். ஐம் டெல்லிங், ஓப்பனா சொல்றேன், வாழ்தே வேஸ்ட். அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு பூச்சிக்கிச்சு, கை சுழுப்பு வலிக்குது, வலிக்குதான் செய்யும். உடலுக்கு நீங்க எந்த பயிற்சியுமே கொடுக்கவில்லை என்றால் அப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் ஆர்கான்ஸ் எல்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறமா அதெல்லாம் நிறைய ஆர்கான்ஸ் எல்லாம் சுரக்கணும், அது அந்த வேலையை செய்யணும். அது செய்யும் போது செய்யாத போது டாக்டர் கிட்ட போறது. டாக்டர் என்ன பண்ணாரு? உங்களே கேட்பாரு, என்ன சாப்பிட்டீங்க, நல்லா தூங்குனீங்களா? தூங்கணுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்ககிட்டயே கேள்வி கேட்டு உங்களுக்கே பதில கொடுத்துட்டு 200 ரூபாய் முன்னாடி டிபெண்டிங் பண்ணி டாக்டர் ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்ல, நீங்க யோகா போங்க, வேற வழியே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்லுங்க டாக்டர் போயிட்டு, மனசு சரியில்லை சார், அதுக்கு வைத்தியமே கிடையாது. யோகா இஸ் த பெஸ்ட் மெடிசன். உடலையும் உள்ளத்தையும் இணைக்கக்கூடியது யோகா. அது அந்த யோகாவுக்குள்ள இருக்கிறவங்க யோகா பயிற்சி செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது யோகாவுடைய அற்புதம் என்ன அப்படி.